ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வினோதமான மாஸ்க்கை போட்டுக்கிட்டு இந்த ஒரு பிச்சைக்காரன்கிட்ட உன்னோட டைம் கொடு, நான் அதுக்கு பதிலாக ஒரு பிளாக் பாக்ஸும் $1000 தரேன்னு சொல்கிறாரு. என்னன்னே தெரியாத பிச்சைக்காரனுமே வந்து அது ரெண்டுமே வாங்கி வச்சுக்கிறியா. நெக்ஸ்ட் காலை எந்திரிச்சோன்னே பக்கத்துலேயே ஒரு கேக் பாக்கெட் இருக்குது. அதையுமே வந்து சாப்பிட்டு பிச்சை எடுக்கும்போது ஒரு கைண்டான பர்சன் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டின ஒரு $100 போட்டு போகிறாரு. அதையுமே வந்து வாங்கிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு பொம்பளை பிள்ளையுமே வந்து கீழே விழுந்து அவனோட கார்டுபோர்டு அட்டையுமே வந்து ரொம்ப கேர் பண்ணி எடுத்து கொடுத்துட்டு போகிறாங்க. என்னன்னே தெரியாத அந்த பிச்சைக்காரனுமே வந்து தினமும் வந்து ஒரே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவனுமே வந்து ரொம்ப தகச்சு போறியா. நெக்ஸ்ட் காலை எந்திரிச்சோன்னே அதே மாதிரி கேக் பாக்கெட் இருக்குது. அதில் இருக்க மேனுஃபேக்சர் ரேட் பார்க்கும்போது நேற்று என்ன போட்டுருந்துச்சோ அதே தான் போட்டிருக்கு. ஸோ அவனுமே வந்து ரொம்பவுமே வந்து தகச்சு போய் பயந்துட்டியான். நெக்ஸ்ட் வந்து அந்த ஒரு பிளாக் பாக்ஸ்குள்ளே பார்க்கும்போது அதில் போட்டது மட்டும் அப்படியே இருக்குது, பட் மற்ற எல்லாமே வந்து மாறிடுது சொல்லிட்டு அந்த காசையுமே வந்து அந்த பிளாக் பாக்ஸ்குள்ளே போட்டு தூங்குறியா. நெக்ஸ்ட் மறுநாள் வச்சு பார்க்கும்போது அந்த பிளாக் பாக்ஸில் போட்ட காசு வந்து 2ஆக மாறி இருக்குது. நெக்ஸ்ட் இதை பார்த்து அந்த பிச்சைக்காரனுமே வந்து தினமும் வந்து காசை சேர்க்கறது ஃபுல்லாக அதில் போடுறியான். நெக்ஸ்ட் வந்து அடுத்தவங்களோட திருடியுமே வந்து அந்த காசை ஃபுல்லாக வந்து அந்த பிளாக் பாக்ஸ்குள்ளே போடுறியான். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க அந்த பிளாக் பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து நிரம்பிடுது. அதுலேயுமே வந்து கோல்டுலேருந்து அதே மாதிரி காசு ஃபுல்லாக நிரம்பி அவன் ரொம்ப பணக்காரன் ஆகிட்டான். பட் அவனோட லுக்கு வந்து மாறிடுச்சு. பட் வந்து வேறு என்ன பண்ண தெரியாமல் வந்து அவனுமே அந்த பொம்பளை பிள்ளையை வந்து அட்ராக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அவனோட லுக்கை மாற்றிக்கிட்டு நெக்ஸ்ட் அந்த பொம்பளை பிள்ளையுமே வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு அந்த பிள்ளையோடையுமே வந்து மேரேஜுமே முடிச்சுக்கிறியான்.